மாஸ்கோ மீது மிகப்பெரிய தாக்குதல், அமைதி பேச்சுவார்த்தைக்கு நடுவே ஆட்டம் போட்ட உக்ரைன். G7 மாநாட்டில் உலக தலைவர்கள் அமைதி பேச்சுவார்த்தை குறித்து பேசிக் கொண்டிருந்த நேரத்தில் ரஷ்ய தலைநகர் மாஸ்கோ மீது உக்ரைன் மிகப்பெரிய ட்ரோன் தாக்குதலை நடத்தியிருக்கிறது. உக்ரைன் மற்றும் ரஷ்யா இடையிலான போர் தீவிரமடைந்துள்ள நிலையில் ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை உக்ரைன் ட்ரோன் மூலம் தாக்கியுள்ளது. மாஸ்கோவின் தென்கிழக்கு பகுதியில் உள்ள காஸ்ப்ரோம் நெஃப்ட் நிறுவனத்திற்கு சொந்தமான சுத்திகரிப்பு நிலையத்தின் மீதுதான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. ரஷ்யா எங்களை தாக்குகிறது, இதையெல்லாம் கேட்க ஆள் இல்லையா என்று பரிதாபமாக கேள்வி எழுப்பிக்கொண்டே மறுபுறம் கொடூர தாக்குதலை உக்ரைன் நடத்தியிருக்கிறது. இன்று நடத்தப்பட்ட தாக்குதல் காரணமாக நெஃப்ட் நிறுவனத்திற்கு சொந்தமான சுத்திகரிப்பு நிலையத்தில் இருந்து வெளியேறிய புகை அப்பகுதியை முழுமையாக மூடியிருக்கிறது. இது தொடர்பான வீடியோக்கள் சோசியல் மீடியாக்களில் பரவலாக ஷேர் ஆகி வருகிறது. இந்த தாக்குதலை தொடர்ந்து பாதுகாப்பு காரணங்களுக்காக மாஸ்கோவின் முக்கிய விமான நிலையங்களான ஷெரமெட்டியோவோ, டொமோடெடோவோ மற்றும் வானுகோவோ ஆகியவற்றிலிருந்து அனைத்து விமான சேவைகளும் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளன. இந்த தாக்குதல் குறித்து கருத்து தெரிவித்துள்ள உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி, இது ரஷ்யாவின் ஆக்கிரமிப்புக்கு அளிக்கப்பட்ட நியாயமான பதிலடி என்று கூறியுள்ளார். சமீபத்தில் கீவ் நகரில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க டார்மிஷன் கத்தீட்ரல் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலுக்கு பதிலடியாகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். மறுபுறம் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ராஜதந்திர முயற்சிகளில் ஜெலன்ஸ்கி தீவிரமாக ஈடுபட்டுள்ளார். G7 உச்சி மாநாட்டின் ஒரு பகுதியாக அமெரிக்காவின் அதிபர் டொனால்டு ட்ரம்பை சந்தித்து போரை நிறுத்த தேவையான ஆதரவை அவர் கோரியுள்ளார். போர் முடிவுக்கு கொண்டுவர ட்ரம்ப் நிர்வாகம் முன்வைத்துள்ள அமைதி திட்டங்கள் குறித்து இரு தலைவர்களும் ஆலோசித்ததாக தெரிகிறது. உக்ரைனின் இந்த தாக்குதலை முறியடித்ததாக கூறியுள்ள ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் மாஸ்கோவை நோக்கி வந்த சுமார் 200 ட்ரோன்கள் உட்பட மொத்தம் 555 ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியதாக தெரிவித்துள்ளது. இருப்பினும் இந்த தாக்குதலால் மாஸ்கோவில் எரிபொருள் விற்பனைக்கு கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் ஆசிய நாடுகளின் தலைவர்களை சந்திக்க திட்டமிட்டிருந்த சில மணி நேரங்களுக்கு முன்னதாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. உக்ரைனின் நீண்ட தூர தாக்குதல் ஆயுதங்கள் ரஷ்யாவின் பொருளாதார மையங்களை இலக்கு வைப்பது போரின் போக்கை மாற்றியமைக்கும் ஒரு முக்கிய நகர்வாக பார்க்கப்படுகிறது.